ஆமாம், அப்போது பப்ளிக் எக்ஸாம் நடந்துட்டுருந்துச்சு. எக்ஸாம் முடிஞ்சதும் இதோடு எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு ஒரே சந்தோஷம். ஆனால் அதோடு எல்லா சந்தோஷமும் முடிய போகுதுன்னு அப்போ எனக்கு புரியல. ரியாலிட்டி செருப்பால் அடித்தப்புறம் தான் புரியுது அதெல்லாம் ஒரு கோல்டன் டேஸ் இன் மை லைஃப்னு. எக்ஸாம் முடிச்சுட்டு கையில் சாம்சங் GT S7283 மொபைலோட BSNL சிம் அண்ட் கவர்மெண்ட் லேப் வச்சுக்கிட்டு சும்மா இருக்க முடியல. இதெல்லாம் தான் பயோமேக்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்த என்ன ஒரு டெக்கியாக மாற்றிடுச்சு. அண்ட் இதனால தான் ஹேக்கிங், ஐடி, கண்டென்ட் க்ரியேஷன், ஃப்ரீலான்சிங்னு என் ஜேர்னி கம்ப்ளீட்டாக மாறினதுக்கு பிக் கேம் சேஞ்சராக இருந்துருச்சுன்னு சொல்லலாம். 20+ இயர்ஸாக இந்த ஒரு ஸ்ட்ரீட்டில் தான் இருக்கேன். எனக்குன்னு ஒரு ஏரியா ஃப்ரெண்டு கூட இல்லை. ஆமாங்க, அப்போது நான் அந்தளவுக்கு இன்ட்ரோவர்ட். வீட்டில் சும்மாவே இருக்க முடியாமல் வெளியே போகவும் தைரியம் இல்லாமல் அந்த டைம் பீரியடில் நம்ம செலவாச்சு நாமளே பார்த்துக்கணுன்னு எல்லா பாய்ஸ்க்கும் வர அந்த ஒரு தாட் எனக்கும் வந்துச்சு. இந்த ஒரு தாட்காகவும் அண்ட் என் கெரியருக்காகவும் சில டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன்ஸில் நான் எடுத்த டிசிஷன்ஸ் அண்ட் ரிஸ்க் மூலயமா ஏர்னிங்ஸ்க்காகவும் லேர்னிங்ஸ்க்காகவும் அண்ட் ஃப்யூச்சர் பிளான்ஸ்க்காகவும் என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன் அண்ட் எவ்வளோ பிளாக்கர்ஸை ஃபேஸ் பண்ணி அதுலேருந்து எப்படி வெளியே வந்திருக்கேன் அப்படின்ற என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் லேர்னிங்ஸ், இது மாதிரியான நிறைய டேட்டாஸ் உங்களுக்கு டாக்குமெண்ட்ரியாக அப்கமிங் வீடியோஸில் காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த திங்ஸை இங்கே ஷேர் பண்ணுறது மூலிமா என்ன மாதிரி மைண்ட் தாட்டில் சிங்க் ஆகிற பீப்புள்ஸை ஃபைன் பண்ணவும் அண்ட் நெட்வொர்க் பில்ட் பண்ணவும், என்னோட ப்ராக்ரஸை டாக்குமெண்ட்ரி பண்ணுறதுக்கும், எனக்கும் சரி உங்களுக்கும் சரி லேர்னிங்ஸ்க்காகவும் அண்ட் இன்கேஸ் பாசிபிலிட்டிஸ் இருந்தால் ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கான சான்சஸும் கண்டிப்பாக அமையும்னு நம்புகிறேன். We'll see. So join with us, let's learn and grow together. It's me Sheshu. This is Sheshography. Thank you.